வணக்கம் நண்பா, நான் உன் நண்பன் விவசாய பையன். இந்த அழகான தோட்டத்திற்கு வருக. தயாரா? பசுமையான உலகிற்கு சப்ஸ்கிரைப் செய். மேலும் வீடியோக்களுக்கு கிளிக் செய். ஹலோ ஃபேமிலிஸ், நம்ம இன்னைக்கு லேண்ட்ஸ்கேப்பிங்கில் வைக்கக்கூடிய பிளான்ட் எது பார்த்துடலாம். அதை நம்ம லேண்ட்ஸ்கேப்பிங் பொறுத்த வரைக்கும் பராமரிப்பு இல்லாத செடி, அதாவது பராமரிப்புனா கொஞ்சோண்டு பராமரிப்பு செஞ்சால் போதும், அதிகமாக செய்யணும் அவசியம். அந்த மாதிரி செடி நம்ம பார்த்துடலாம். இல்லை ஃபஸ்ட்டு பார்க்குறது எக்ஸோரா இட்லி பூ. இது ஒரு லேண்ட்ஸ்கேப்பில் ஒரு சைடில் வச்சு நல்லாயிருக்கும் அழகாக. இதில் பல கலர்ஸ்லேயும் இருக்குது. இப்போ இதுக்கெல்லாம் பராமரிப்பு இதெல்லாம் புஷ் ஆகிட்டு வளரும். பராமரிப்பு நம்ம களை வரும், அதை வச்சு பின்ன மாதத்துக்கு 2 வாட்டி உரம் வச்சா போதும். ஒரு அருமையான ஃப்ளவர் பிளான்ட்டில் லேண்ட்ஸ்கேப்பிங்கில் இது ஒரு செடி அருமையானது. அடுத்தது ஃபைடர் லில்லி. இது வேரிகேட்டுறது. இதுலேயும் வெள்ளை கலர் பூ வரும். லேண்ட்ஸ்கேப்பில் பார்டர் ஹைட் வைக்கிறதுக்கு ஒரு அருமையான பிளான்ட் இது. இதில் க்ரீனும் இருக்குது, அதை நான் அப்புறம் காட்டுறேன். லேண்ட்ஸ்கேப்பிங் பொறுத்த வரைக்கும் இது ஒரு பார்டர் செடியாக வைக்கலாம். நமக்கு ஓகேங்களா? வெள்ளை கலரில் லீஃப்லேயும் வெள்ளை இருக்கும், பூ ஒயிட்டாக ஒரு அருமையானதான். இதில் க்ரீன் கலர் பார்த்தோன்னா அந்த இதுதான். இது ஃபைடர் லில்லி க்ரீன் கலர். இல்லை செடி பச்சையாக இருக்கும், ஆனால் பூ வெள்ளை கலர் தான் இருக்கும். அடுத்தது நம்ம ஸ்னேக் பிளான்ட், எல்லாருக்கும் தெரியும். இது நம்ம நாடன் வெரைட்டி. இது பாம்பு கற்றா சொல்லுவாங்க. இதுவும் நமக்கு பார்டர்லையும் வைக்கலாம், மீன்ஸ் ரவுண்ட் ஆகிட்டு அழகாக லுக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு அருமையான செடி தான் இதுவும். இதுக்கு நீங்கள் பராமரிப்பே செய்யணும். ஒரு சும்மா இந்த மாதிரி எங்கேயாச்சும் போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செடி வீட்டில் இருக்கும், அங்கே ஒன்று பறிச்சுட்டு நட்டால் போதும். சிம்பிளாக ஒன்று வச்சா போதும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சைடில் பேபி பிளான்ட்டு இல்லை அப்படியே செடி பெருக்கிட்டே போகலாம். ஒரு வருஷத்தில் செடி உங்களுக்கு வேண்ட மாதிரி செடி கிடைக்கும். நீங்கள் அதை வச்சு சேல்ஸும் பண்ணலாம் நர்சரிக்கு. இது அருமையான செடி தான். அடுத்தது நம்ம ரெட் ஃபார்ம். இது நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஹோட்டலு மாலு அங்கெல்லாம் வச்சுருப்பாங்க. இது ரெட் ஃபார்மு. இதுக்கு பராமரிப்பு இல்லாத ஒரு செடி தான். பார்க்க அவ்வளோ ஒரு லுக்காக அழகாக இருக்குங்க. ஏன்னா இது தண்டு நல்லா செவப்பாக ரெட்டிஷ் கலரில் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், ஆரஞ்சு ரெட் கலரில். லீஃப்பில் தென்னை மரத்தண்டை பட்டை மாரி தான் வரும். இது நமக்கு புஷ் ஆகிட்டு நிப்பாட்டலாம், அப்படியே ஹைட்டாக தென்னை மாதிரி வளர்த்தலாம். ஒரு அருமையான லேண்ட்ஸ்கேப்பிங் வைக்கிறது ஒரு செடி. எல்லாருக்கும் தெரிஞ்ச அரிக்கியா ஃபார்ம். இது மினியேச்சரில், இது நல்லா பெருசாக மரமாக ஏறி போகும், புஷ்ஷாக வளரும். அரிக்கியா ஃபார்ம் பார்த்தீங்களா? இது நல்லா அந்த அளவுக்கு நல்லா கொத்தா பயங்கர புஷ்ஷாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதெல்லாம் லேண்ட்ஸ்கேப்பில் வைக்கிற ஒன்று செடியாண்டதெல்லாம் இந்த ஃபார்ம்ஸ் எல்லாம். இது ஒரு இலைச்செடி இனத்தில் சேர்ந்தது. பேர் என்னன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்டராக வளர்க்குறது ஒரு பெஸ்ட்டு அருமையான பிளான்ட். இது நல்லா புஷ்ஷாக ஒரு கட்டிங்ஸு. இது ப்ரொபகேஷன் பண்ணத்துக்கு நம்ம இங்கேருந்து ஒரு சின்ன ஒரு மூத்த கொம்பாடக்கூடாது, பிஞ்சு கொம்பாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு இடத்துல கட் பண்ணி நடவு செஞ்சால் போதும். சீக்கிரம் ஒரு மாதம் வேர் பிடிச்சி வந்துடுது. வளர்க்கறதுக்கு ஈஸி, நல்லா புஷ்ஷாக நமக்கு பார்ட்ரு மாதிரி. இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், கரெக்டாக நாங்கள் பார்ட்ரு மாதிரி வச்சுருக்கோம். பார்த்தியா, ஒரு அருமையான செடி தாங்க. இதுவும் நல்லா கலராக இருக்கும். ஒரு 2-3 கலர் ஆகிட்டு பார்த்தோன்னா ஒரு இலை எத்தனை கலர் இருக்குங்களா. இதுக்கு எந்த அளவுக்கு வெயில் கிடைக்குதோ அவ்வளோ அளவுக்கு இந்த பூவோட கலரு நல்லா டார்க்கு லைட்டு அந்த மாதிரி ஆகிட்டே இருக்கும். அது நம்ம கிருஷ்ணன் கிரீடம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. கிருஷ்ண கிரீடம் இது ஒரு செடி. அடுத்தது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இந்த செடி ஃபைக்கஸ் பிளான்ட்டு. இது லேண்ட்ஸ்கேப்பில் அருமையாக வைக்கக்கூடிய, பார்டரும் வைக்கலாம், புஷ்ஷாக நமக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணி நிப்பாட்டலாம், அந்த மாதிரி செடி இது ஃபைக்கஸ். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் முதலாளி கரெக்டாக 100 அடி இருக்கும். அந்த 100 அடிக்கு அப்படியே செடி கரெக்டாக 100 செடி வச்சு பார்டர் ஆகிட்டு வச்சுருந்தாங்க. பார்டருக்கு பெஸ்ட்டான அருமையான செடியில் இதுவும் ஒன்று, ஃபைக்கஸ். அடுத்தது
அரளிப்பூ. இது ஒயிட் கலர். இது பார்த்தா தெரியும், ஒயிட் கலர் பூ அரளி. இது லேண்ட்ஸ்கேப் வைக்கிற ஃப்ளவர் செடியில் ஒன்று. அதே போல் இது பெரிய சைஸ் உள்ள செடி. இது ஒயிட் கலர் அரளி தான். அது மினியேச்சரு. இது பெருசாக இருக்கும். இதில் அருமையாக பூ